ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்னைக்கு பிச்சு போட்ட நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். இதை வந்து நான் வெந்நீரில் வச்சு முடியெல்லாம் எடுத்துகிட்டு தோலை உரிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை வச்சுட்டு குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லெண்ணெய் தான் ஊற்றி யூஸ் பண்ணணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வந்து இந்த கிரேவி, இந்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதாவது தக்காளி, வெங்காயம் எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் தான் நாட்டுக்கோழிக்கு தான் நல்லது. சின்ன வெங்காயம் பொடி, அதாவது குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி வெங்காயம். அதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் உரிச்சிட்டு நல்லா அரைச்சி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ அந்த கிரேவி மாதிரி வர்றது கூட கொஞ்சம் குழம்பு மாதிரி திக்னஸ் கிடைக்கும். திக்னஸாகவும் எடுத்துக்கலாம், கிரேவியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். இதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கி மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயில் விட்டு வரும். அதான் இந்த பதம். ஆயில் விட்டு வந்தோடனே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதே போல் தக்காளியும் நம்ம வதங்கினோடனே இது நம்ம அரைச்சி போகிறதுனால இது எந்த அளவுக்கு வதங்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எண்ணெய் விட்டு வரும், பிரிஞ்சு வரும், அப்படி மேலே பபுள் பபுளாக வரும். சரியாக வதங்கலைனாக்கா எண்ணெயே விடாது, சலசல தண்ணியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் விட்டு வருது பிரிஞ்சு வருது அப்படின்னாக்கா அது கரெக்டாக நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலே வரலாம். இப்போ வேலை அதை எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்களா, இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி, மிளகு பொடி அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நாட்டுக்கோழிலலாம் லெக் இப்படி தான் இருக்கும். நம்ம பிராய்லர் கோழிலாம் இருக்கும், கறிக்கோழிலலாம் வந்து தடியாட்டம் இருக்கும் லெக் பீஸு. இதிலெல்லாம் தடியாட்டம்லாம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதனால வெடைக்கோழின்னு சொல்லுவாங்கள்ல, முட்டையிடாத கோழிங்க, அது மாதிரி சின்ன கோழிங்கெல்லாம் வாங்கி செஞ்சுருக்கோம். இதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லெண்ணெயில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ சத்து. நல்லா வதக்கிக்குவோம். இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். மஞ்சள் பொடி, மிளகு தான் அதிக காரம் நமக்கு தேவை. இதில் மிளகாத்தூளோட மிளகு காரம் தான் நல்ல தேவை. மிளகுத்தூள் போட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் விருப்பப்படி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாலாம் நான் ஆட் பண்ணல இதில். இப்போ அதுக்கு தகுந்தபடி தண்ணி எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இதை மூடி வச்சுக்குவோம். மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். விசில் வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.